வணக்கம். சாரண சாரணிய இயக்க முகாமினை வட்டார கல்வி அலுவலர்கள் பார்வையிடல். தூத்துக்குடி மாவட்டத்தின் சாரண சாரணிய இயக்கத்தின் அடிப்படை பயிற்சிகள் மற்றும் சிறப்பு பயிற்சிகள் தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து 7 நாட்கள் நடைபெற்றது. பயிற்சி முகாமின் போது ஒவ்வொரு நாட்களும் வட்டார கல்வி அலுவலர்கள் வருகை புரிந்து செயல்பாடுகளை பார்வையிட்டு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் வழங்கினார்கள். 3ஆம் நாளின் போது தூத்துக்குடி நகர்ப்புறம் வட்டார கல்வி அலுவலர் திரு ஜெயபால் துரைராஜ் வருகை புரிந்தார். அவரை மாவட்ட செயலாளர் திரு சே எட்வர்ட் ஜான்சன் பால், மாவட்ட ஆணையர் திரு ஆர் சண்முகம், மாவட்ட பயிற்சி ஆணையர் சாரணர் பிரிவு திரு வி சிவகுமார், மாவட்ட பயிற்சி ஆணையர் சாரணியர் பிரிவு திருமதி ஜெயா சண்முகம் ஆகியோர் வரவேற்றனர். பின்னர் மாநில பயிற்சி ஆணையர் சாரணியர் பிரிவு அம்மா செல்வி அவர்கள் தலைமையில் 16/12/2020 அன்று குருளையர் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டு 104 வருடங்கள் என்பதை சிறப்புடன் கொண்டாடினர். அவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக வட்டார கல்வி அலுவலர் திரு ஜெயபால் துரைராஜ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வாழ்த்தி பேசினார். குருளையர் பிரிவினரின் கலை நிகழ்ச்சிகள், கைவினைப் பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டார். நீலப்பறவையினர், சாரணர் சாரணியர் ஆகிய அடிப்படை பயிற்சிகளையும் பார்வையிட்டு ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கினார். கயிற்றுக்கலை சிறப்பு பயிற்சியரையும் அவர்கள் செய்திருந்த இருக்கை, கண்காணிப்பு கோபுரம் ஆகியவற்றை பார்வையிட்டு பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். 4ஆம் நாள் ஓட்டப்பிடாரம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி தவசியம்மாள் வருகை புரிந்து முயல்குட்டி பிரிவில் உரையாற்றினார். மாநில பயிற்சி ஆணையர் சாரணர் பிரிவு திரு கே வெங்கட்ரமணன் அவர்கள் சாரணியர் பிரிவில் இம்ப்ரவைஸ்ட் ஸ்ட்ரக்சர் முதலுதவி பயிற்சிகளை பார்வையிட்டு பாராட்டினார். 6ஆம் நாள் ஸ்ரீவைகுண்டம் வட்டார கல்வி அலுவலர் திரு செல்வகுமார் அவர்கள் வருகை புரிந்து சாரணியர் பிரிவு நீலப்பறவையினர் பிரிவின் கைவினைப் பொருட்களை பார்வையிட்டார். சாரணர் பிரிவிலும் குருளையர் பிரிவிலும் உள்ள ஆசிரியர்களை அவரவர் பள்ளி மாணவர்களை இவ்வியக்கத்தில் சேர்த்து பலனடைய செய்ய அறிவுரை வழங்கினார். கயிற்றுக்கலை பிரிவினரின் மரக்குடிலில் ஏறி தன்னுடைய பள்ளி பருவத்தை நினைவுபடுத்தினார். பின்னர் கோவிட்-19 காலத்தில் கல்வித்துறையில் +1, +2 தேர்வு பணியின் போது சுகாதார பணி, கபசுர குடிநீர் வழங்கி சிறப்பாக பணியாற்றிய பொறுப்பு ஆசிரியர்களை பாராட்டி சான்றிதழ்களை வட்டார கல்வி அலுவலர் திரு செல்வகுமார் வழங்கினார். ஸ்ரீவைகுண்டம் வட்டார கல்வி அலுவலர் திருமதி ராணி பயிற்சி முகாமிற்கு வந்து நீலப்பறவையினர், சாரணியர், குருளையர், கயிற்றுக்கலை சிறப்பு பயிற்சி, திரிசாரணர், பன்னீஸ் ஆகிய அனைத்து பிரிவுகளையும் பார்வையிட்டு பொறுப்பு ஆசிரியர்களின் சீருடையை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் இப்பயிற்சியோடு நிறுத்திவிடாமல் இதில் உங்களை உயர்த்தி மாணவ சமுதாயத்தை மேம்படச் செய்யுங்கள் என்று ஆசிரியர்களை பாராட்டி பேசினார். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.